வணக்கம். விழுப்புரம் தமிழ் புத்தாண்டு முடிஞ்சிருச்சு. லட்சதீப திருவிழாவும் ஆரம்பிச்சிருச்சு. விழுப்புரத்துல எல்லாருமே வேற லெவல் வைப் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா உலகத்துல இதை தாண்டி என்னென்ன விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை பத்தி தான் இந்த வீடியோ. லட்சதீபத்தை காட்டுறதுக்கு நிறைய இன்ஃபுளுசர்ஸ் இருக்காங்க. கொஞ்சம் உலக அரசியல் பார்ப்போமா? விழுப்புரம் மக்களே, 3வது உலகத்தை ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிரசிடென்ட் ட்ரம்ப் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை முற்றுகையிட சொன்னதுக்கு அப்புறம் ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு. இது இன்னும் பெரிய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்குது. காரணம், பிரசிடென்ட் ட்ரம்ப் 10 மணியில இருந்து உள்ள வர எந்த ஒரு கப்பல்களும் வெளியில வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈரானோட நிறைய எண்ணெய் கப்பல்களை நிறுத்திட்டாரு. அதையும் மீறி வரக்கூடிய எண்ணெய் கப்பல்கள் மேல அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. இங்கதான் பெரிய ட்விஸ்டே இருக்கு. ஏன்னா ஈரான்ல இருந்து வர எண்ணெயில மெஜாரிட்டி ஆஃப் பங்கு இந்தியா, சைனா அதுக்கெல்லாம் போகுது. சைனா இதை அவ்வளவு லேஸ்ல விட மாட்டாங்க. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்க்கு அவங்களோட படையை அனுப்பிச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய போர் பதட்டத்தை ஏற்படுத்துது. ஒரு பக்கம் அமெரிக்கா, இன்னொரு பக்கம் சைனா, நடுவில் ஈரான். இந்த ஸ்ட்ரெயிட் தான் உலகத்தோட 20% ஆயில கொடுக்கக்கூடியது. இது முடக்கப்பட்டுச்சு அப்படின்னா, இல்லை இதுல ஒரு போர் நிறுவனம் வந்துச்சுன்னா நம்ம எல்லாருக்குமே பெட்ரோல், கேஸ் எல்லா விலையும் ஏறிடும், தட்டுப்பாடு கிரியேட் ஆகிடும். இப்போ சைனாவுக்கும் அமெரிக்காவும் நேரடியாக மோதுவாங்களா? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.